எதிர்நீச்சல் சீரியலில் ஜனனி கேரக்டரில் நடிச்சு வந்துட்டு இருக்கிற மதுமிதா சீரியல் முடிய போகிறத பற்றி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரொம்பவே எமோஷனலாக பேசி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த வகையில் சன் டிவியில் ரொம்பவே விறுவிறுப்பாக ஒளிபரப்பாகிட்டு வர சீரியல் தான் எதிர்நீச்சல். இப்போது இந்த சீரியல் இறுதிக்கட்டத்தை நோக்கி பயணமாகிட்டு இருக்குது. எதிர்நீச்சல் சீரியல் முடிய போகிறது மக்கள் பலருக்கும் அதிர்ச்சி உண்டாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பலருமே எதிர்நீச்சல் சீரியலை ரொம்பவே மிஸ் பண்ணுறதா சொல்லி வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த சீரியலுமே 2022 ஆரம்பிச்சு 700 எபிசோட்ஸோட முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, குணசேகரன் கேரக்டர்ல ஆரம்பத்தில் மாரிமுத்து நடிச்சிருந்தாரு. இவரோட நடிப்பு பலரையும் கவர்ந்து அதிகமாக பேசப்பட்ட ஒரு சீரியலா முன்னிலையில் இருந்துச்சு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத நிலையில மாரிமுத்தோட இறப்புக்கு அப்புறம் சீரியலோட ரேட்டிங் குறைஞ்சு கதையும் சுவாரஸ்யம் இல்லாம பின்னுக்கு தள்ளப்பட்டிருந்துச்சு. இதனால எதிர்நீச்சல் சீரியல் டீம் சீரியலை முடிவு கொண்டு வர முடிவு எடுத்திருக்கிறாங்க. இந்த நிலையில எதிர்நீச்சல் சீரியல் முடிய போது நினைச்சு ஜனனி கேரக்டரில் நடிச்சு வந்துட்டு இருக்கிற நடிகை மதுமிதா தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரொம்பவே எமோஷனலாக ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது நம்ம எல்லாரும் மனசையும் உடைக்கிற ஒரு தருணம்னே சொல்லலாம். இப்படி ஒரு விஷயம் நடக்க போகிறத நம்பவே முடியல. ஆனாலும் வாழ்க்கையில் தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கணும். சன் டிவிக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் திருசெல்வம் சார், வித்யா மேம் எனக்கு இந்த சீரியலில் ஜனனி ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பயணத்தை இன்னும் சிறப்பாக கொண்டு போன என்னோட ஒர்க் பண்ணின எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் மொத்த டீமுக்கும் நன்றி. உங்களோட திறமை, ஈடுபாடு, கடின உழைப்பு இது எல்லாம் தான் காரணம். உங்கள் எல்லாருமே ரொம்பவே விரும்புகிறேன். நீங்கள் எல்லாருமே என் மனசுக்கு நெருக்கமானவங்க. இந்த பயணம் மூலமாக என் வாழ்க்கையில் வைஷ்ணவி அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் பர்சன் ஃப்ரெண்டாக கிடச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களை ரொம்ப அழகாக காட்டி கதைக்கு உயிர் கொடுத்த கேமரா டீம், மேக்கப் டீம், லைட் க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை உங்களில் ஒருத்தராக பார்த்து அன்பையும் ஆதரவையும் கொடுத்த அன்புள்ள பார்வையாளர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வரலாற்று சிறப்புமிக்க எதிர்நீச்சல் சீரியல் வாழ்க்கையில் நமக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய அனுபவம். வேறு எதுவுமே இந்த மேஜிக்கு கிட்ட கூட நெருங்க முடியாது அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். இந்த வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத சாதனையை பண்ணின எல்லாருக்குமே நன்றி. மறக்க முடியாத நினைவுகளோடையும் நன்றிகளோடையும் ஜனனியா உங்களை விட்டு விடைபெறுகிறேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷனலாக எதிர்நீச்சல் சீரியலில் ஜனனியா நடித்த மதுமிதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில் ஆதிரை கேரக்டரில் நடித்த சத்யா தேவராஜனும் எதிர்நீச்சல் சீரியல் கிளைமேக்ஸ் பற்றி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று தான் கிளைமேக்ஸ் எடுத்து முடித்தாங்க அப்படின்றத நம்பவே முடியல. கடைசி நாள் ஷூட்டிங்கில் நாங்கள் எல்லாருமே அழுதுட்டு பிரிஞ்சது நினச்சா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாக ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அன்மக்களே, நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்நீச்சல் சீரியலை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.